தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதல் தளத்தில் தீப்பிடித்ததால் தற்போது அதை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கர்ப்பிணிகள் பச்சிளம் குழந்தையுடன் தற்பொழுது அந்த தளம் இயங்கி வருகிறது. உடனடியாக அவர்களை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையும் தொடர்ந்து ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜசேகர் இணைகிறார். ராஜசேகர், விவரங்கள். தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்துக்கும் எதிரே உள்ள அரசு ராசாதார மருத்துவமனை. இங்கே வந்து மகப்பேறு இது அவசர பகுதி, இது பெண்கள் உள்ள சுற்றுயுள்ள பகுதிகள்லாம் இதான் பிரசவத்துக்கு வருவாங்க. இந்த முதல் மாடி அந்த பிரசவ வார்டுக்கும் மேல் மாடி பகுதியில் அந்த பிரசவ வார்டவங்களை அந்த தாய் சேய் வந்து இருபுறமும் உள்ள அங்கே அறைகள்லாம் வச்சுருந்தாங்க. 29 தாய்மார்கள் அங்கே இருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு அறையில் வந்து அங்கே வந்து மருத்துவர்கள் பயன்படுத்திய அறை, அந்த அறையோடைய ஏசி இயந்திரத்தோடைய அந்த ஒயர் தொடர்ந்து ஏசி, ஏன்னா வெப்பம் அதிகனால அங்கே தொடர்ந்து ஏசி போட்டிருக்காங்க. அந்த ஏசியோட ஒயர் எரிந்து அங்கே விபத்து ஏற்பட்டிருக்கு. அங்கே விபத்து ஏற்பட்டு புகை வந்ததுக்கு அப்புறமே எல்லாம் அவசரமாக அங்கே உள்ள ஊழியர்கள்லாம் அது கர்ப்பிணி ஆனவங்க, பிரசவம் ஆனவங்க, அந்த கை குழந்தையோடு எல்லாத்தையுமே அழைச்சிட்டு வந்து வெளியே அடுத்துட்டு வந்து இதுக்கு அடுத்த கட்டடத்தில் உள்ள அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதனால யாருக்கு இந்த விபத்தில் வந்து யாருக்கும் எந்த விதமான காயமும் இல்லை. ஆனால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இங்கே ஒரு 50க்கு மேற்பட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் இருக்காங்க. அவங்க நோயாளிகளை பிரசவத்துக்கு வந்து அவங்கள பார்க்க வந்த அட்டண்டர்கள், இது மாதிரி அவங்க ஒரு 100 பேருக்கு மேலே இருக்காங்க. இவங்க எல்லாமே தீ விபத்துனோட அளவு எடுக்க எல்லாம் உடையாந்துருக்காங்க. இங்கே தஞ்சாவூரில் உள்ள ஒரு 5 தீயணைப்பு வாகனம், அந்த தீயணைப்பு அலுவலர் குமார் தலைமையில் வந்து அந்த தீயை அணைச்சி முடிச்சிட்டாங்க. தீயை அணைச்சிட்டு இப்போ எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே மாவட்ட ஆட்சியர் திருமதி பங்கஜம் அவர்கள் வந்து அந்த தீ விபத்து குறித்து எல்லாம் கேட்டறிஞ்சிட்டு வராங்க. இப்போ சூழ்நிலை இயல்பான சூழ்நிலைக்கு வந்திருக்கு. யாருக்கும் எந்த விதமான காயமும் இல்லை. ராஜசேகரன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.